இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 38 ஆண்டுகளாக பெத்சதா என்கின்ற குளத்தருகிலே உடல்நிலை சரியில்லாமல் படுத்து கிடந்த ஒரு நோயாளியை ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிறார். அந்த மனிதன் 38 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்தான். அவன் சுகம் பெற வேண்டும், அந்த குளத்தில் இறங்கினால் அவன் சுகமாக்கப்படுவான் என்கிற நம்பிக்கையில அவன் இருந்த பொழுதும் அந்த குளத்தில் அவனை இறக்கிவிட ஆள் இல்லை என்று இயேசுவினிடத்தில் அந்த நோயாளி சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு நீண்டதொரு வலியையும் வேதனையையும் அனுபவித்து வந்த அந்த நோயாளிக்கு குணப்படுத்துகிறார். அவர் 2 விதத்திலே அந்த மனிதனுக்கு குணப்படுத்தினார். 1 தன்னுடைய வார்த்தையினால், 2 தான் கொடுத்த பாவ மன்னிப்பினால். ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், உம் படுக்கையை எடுத்துக்கொண்டு செல்லும். அந்த பெத்சதா குளத்திலே ஆண்டவர் அவனை இறக்கிவிடவில்லை, மாறாக உம் படுக்கையை எடுத்துக்கொண்டு செல்லும் என்கின்ற அந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்லுகிறார். அந்த மனிதன் அதை செய்கிறான், குணமடைகிறான். அன்பானவர்களை, குணமடைந்த அந்த மனிதனை பிடித்து கொண்டு யூதர்கள், உன்னை குணமாக்கியவர் யார்? இது ஓய்வு நாள் ஆயிற்றே என்று கேட்கிறார்கள். பெரிய கூட்டமாக இருந்ததால் எனக்கு குணப்படுத்தினது யார் என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார். அதன் பொருள் என்ன? அற்புதங்களை அதிசயங்களை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டாலும் இயேசுவை இன்னும் அவன் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் மறுமுறை அந்த நோயாளியை ஆண்டவர் சந்தித்த பொழுது சொல்லுகிறார், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நேராதபடி பார்த்து கொள்ளும், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்ன பிறகுதான் இயேசு யார் என்பதையும் அவருடைய வல்லமையையும் அந்த நோயாளி உணர்ந்து கொள்ளுகிறார். அன்பானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படுகிறது என்பதனால் ஆண்டவரை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற இரக்கத்தினால் நிறைவேற்றப்படுகின்றது. ஆனால் முழுமையாக நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். யோவானுடைய முதல் திருமுகம் 8, 9, 10 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம், பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்று பொருள். மாறாக நம் பாவங்களை ஒப்புக்கொண்டு அதை அறிக்கையிட்டால் கடவுளின் அருள் நம் மீது கடந்து வரும். நம்மிடம் பாவம் இல்லை என்றால் நாம் பொய்யராகிறோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகிவிடும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுளின் வார்த்தைகளை கேட்போம். கடவுள் தருகின்ற பாவ மன்னிப்பை நாம் இந்த தவக்காலத்தில் பெற்றுக்கொள்ள முயலுவோம். பாவ மன்னிப்பு தான் கடவுள் யார் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளவும், நீண்ட நாட்களாக நோயிலிருந்து விடுபட்ட அந்த மனிதனைப் போல நீண்டதொரு வாழ்க்கை போராட்டத்தில் இருந்தும் இருளிலிருந்தும் நம்மால் வெளியே வர முடியும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, 38 ஆண்டுகளாய் காத்திருந்த அந்த மனிதனுக்கு உம் திருமகன் இயேசு தன்னுடைய வார்த்தையினாலும் மன்னிப்பினாலும் முழுமையை கொடுத்தார். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய வார்த்தைகளை நம்பி வாழவும், நீர் தருகின்ற மன்னிப்பை அவ்வப்பொழுது நாங்கள் பாவ அறிக்கை அருட்சாதனத்தை பயன்படுத்துவதன் வழியாக பெற்றுக்கொள்ளவும் செய்தருளும். அதனால் உம்மை முழுமையாக நாங்கள் அறிந்து கொள்ளவும், முழு மன உடல் ஆன்மீக நலனை முழுமையாய் பெற்று வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.